நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது இந்த தேவரினத்திற்காக அல்லும் பகலும் இரவு பகல் தூங்காமல் உழைத்து கொண்டிருக்கும் எனது பிஎம்டி போராளிகள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிட்டேன். உண்மையில உங்கள் எல்லாத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விலை போகாமல் யாருக்கும் பயப்படாமல் துணிஞ்சு நின்று இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த சமுதாய பணியை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்தையும் நினைக்கும் பொழுது நான் மிகவும் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் எல்லாருடைய செயல்பாடை பார்த்து தான் எனக்கு சாப்பாடே இறங்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் உடல்நிலையோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணும். உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் தற்போது தேனி மாவட்டம் மிக அருமையான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க, கைதட்டுங்க. அதாவது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு தலைவர் இருந்து அந்த இடத்த எப்படிலாம் யோசிப்பாரோ, இப்படிலாம் நம்ம பண்ணணும், சொல்லணும், வைக்கணும், விளம்பரமே இல்லை. நாங்களாக தான் ஃபோன் பண்ணி ஏன்னா அந்த வீடியோ அனுப்புங்க, அந்த போட்டோவை அனுப்புங்கன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை தேனி மாவட்டத்தில் இருக்குது. அவ்வளோ நிறைய பணிகள். வேலு நாச்சியாருடைய விழாவெல்லாம் மிக சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளுமே ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை அவங்க விடாமல் செஞ்சிட்ருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லவே வேண்டாம், மிக அருமையான முறையில் ஒரு கட்டமைப்பு, மிகச்சிறப்பான மக்களை சந்தித்து பெரிய கட்டமைச்சிட்டாங்க. அங்கே மக்கள் தொகை கம்மி, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சுது. எல்லா மக்களையும் சேர்த்துட்டாங்க, கட்டமைச்சிட்டாங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் ஒட்டுமொத்த தேவமாரும் இன்றைக்கி நம்ம பிஎம்டியில் இருக்காங்கங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்படி தென்காசி மாவட்டம் முழுவதுமே நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. அனைத்து மக்களும் இது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்றைக்கி பிஎம்டி தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஒரு சில பணிகளை ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் 148 கிராமத்தில் நம்ம கட்சி இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் 180 கிராமங்களில் நம்ம கட்சி இருக்குது. விருதுநகர் இப்போ தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் நம்ம இயக்கத்தை விரும்புகிறாங்க, இயக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் பிரச்சனைனா மட்டும்தான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் மக்கள் பணிகளை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமலேயே இயக்கத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்க தேனி மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் நான் மனதார இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா தன்னிச்சா செயல்படுதாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும், உண்மையை சொல்லணும். சென்னையும் அதே மாதிரி நல்ல வலுவான கட்டமைப்பை பாசமிகு அண்ணன் வேங்க வீரராத்தேவர் அவர்கள் கொண்டு வந்துட்டுருக்காரு. அனைத்து மாவட்டங்கள்லையும் இப்போ தற்போது டெல்டா மாவட்டத்தை பார்த்திங்கன்னா எனது அன்பு தம்பி மணிபாரதி டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக 4 மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று 4 மாவட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தையும் நல்ல சிறப்பாக இளைஞர்களை பொறுப்புக்கு அமர்த்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிடுதேன். பாசமிகு சகோதரர் சபரி வந்திருக்காரு. இவங்கெல்லாம் மைக்கு கொடுத்தா நான் பேச மாட்டேன். அதாவது தேவமார் கையில் எப்படின்னா அருவாளை கொடுத்தா கூட கை நடுங்காது, மைக்கை கொடுத்தா தான் கை நடுங்குது. இப்படிதான் உங்களுக்கு இது நமக்கான குணங்கள். நம்ம மைக்கு பிடிச்சி பேச மாட்டோம். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மைக்கு பிடிச்சி நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறான். அதனால் அதையும் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிடுங்க. நான்லாம் பேசவே மாட்டேன், பேசவே தெரியாது எனக்கெல்லாம். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வாய் திக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு கடைகளில் போய் ஒரு பொருள் கூட போய் வாங்க போக மாட்டேன். ஏன்னா நம்ம வாய் திக்கிருமே, நம்மளை சிரிச்சிருவாங்களே. நான் படிக்கும் போது கூட பாராமல் எழுதி காட்டுதேன் சார், ஆனால் நான் உங்கள் முன்னாடி படிக்க மாட்டேன், எனக்கு வாய் திக்கும், எல்லா பிள்ளைகளும் சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் வாத்தியார் சொன்னார், நீ பேசுடா, நீ பேசி உனக்கு வாய் திக்கட்டும், யாராவது சிரிக்கட்டும், அவங்க எப்படி கிளாஸில் இருக்காங்க நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் தோலை உரிச்சிருவேன், நீ பேசுடா அப்படின்னாரு. நான் பேசவே மாட்டேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ரஷ்யாவில் ஒருத்தருடைய ஒரு போராளியோட பேர் சொன்னார். அவருக்கும் திக்கு வாய்தாண்டா. கடைசியில் அவர் அந்த நாட்டை பேசியே புரட்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டையே பிடிச்சாருடா. அதே மாதிரி நாளைக்கு நீ செய்வடான்னு சொன்னார். நான் 9th படிக்கும் பொழுது ஸ்ரீவைகுண்டம் கேஜிஎஸ் காவல் நிலையம் தான் வருது பற்றிலாம். அதாவது தினந்தோறும் இது இப்படி பண்ணி பேசி
போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் வருது வாயில். பள்ளிக்கூடங்கிறது வரவங்களுக்கு பற்றிலாம் இதெல்லாம் நான் சொல்கிறேன். பேசணும், எல்லாரும் பேசணும். தளங்களில் பேசுங்க. உங்களுக்கு பேச கூச்சமாக இருக்குன்னா நம்ம தளங்களில் அப்பப்போ நீங்கள் பேசி அப்படி பயிற்சிடுங்க. தளங்களில் நீங்கள் பொறுப்பை சொல்லி பேசினா தான் நம்ம தளத்தில் 1000 பொறுப்பாளர் 2000 இப்போ 2வது தளம் 3வது தளம் 4வது தளம் இப்படி இருக்குது நம்ம பிஎம்டி தளம். அதில் எல்லாம் பேசுங்க. பேசுனீங்கன்னா இன்னாரு இவர் குரலையாவது கேட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் உங்களை. அப்போ என்னென்ன பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க, என்னென்ன பொறுப்பாளர் இருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்க நோட் பண்ணுவாங்க. அதனால் உங்களை அடையாளம் கண்டுக்கிடலாம். இப்போ நம்ம கூடுனதே உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். அதாவது நம்மளை வீழ்த்தணும், நம்மளை ஒழிச்சுக்கட்டுங்கிறதுல மிக தெளிவான முறையில் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. எப்படியாவது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சட்டமன்றத்துக்குள்ளே இவங்க போயிட்டான் அப்படின்னா விடமண்டா அடுத்தால 6 மாசத்துல இந்த சமூகத்தை கட்டமைச்சிருவாங்க. செக்கிராஜா எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா 6 மாசத்துல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திடுவாரு. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கோணத்தோரும் அவர் பின்னாடி நிற்பாங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஒரு தொழிலதிபர்களும் அவர் பின்னாடி இருப்பாங்க. விடமண்டாரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி அரசியலில் பாதுகாப்பு கொடுத்துருவாருங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்மளுடைய எதிரிகள் வேகமா வந்து கணிக்கிறாங்க. அதுல இருந்து நம்மளை தக்காத்தணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள இருக்க பிரிவுகளை பிரச்சனைகளை நம்ம களை எடுக்கணும். அதுக்கு தான் உங்க எல்லாத்தையும் நான் வர சொல்லியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இப்பவும் சொல்கிறேன், நான் சென்னையில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தொழிலதிபர் ஆகணுன்ட்டு தான் நான் மெட்ராஸில் இருந்தேன். நான் சென்னையில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிரணும்பா அப்படின்னு தான் 10 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு இரும்பு கம்பெனியில் ஒரு இரும்பு கடையை நடத்தி நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் என்ன காரணத்துக்காண்டி என்னைய தூத்துக்குடிக்கு வர வச்சு, அதுவும் ஒரு தேவர் எங்கள் ஐயா முத்துராமலிங்க ஃபோட்டோ தான் என்னை இங்கே வர வச்சு என்னைய நான் கஷ்டப்பட்டு தான் அப்படி இருந்தோம். அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து வேலை பார்க்க விட நம்ம தொழில் பண்ணணும்னு சொல்லி தான் சொந்தமாக நான் ட்ரைசைக்கிள் ஓட்டினாலும் சரி ஆட்டோ ஓட்டினாலும் நான் சொந்தமாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை எப்படி இப்படி கொண்டு வந்தாருங்கிறது எனக்கும் தெரியல. நான் வந்து பொறுமை இல்லாதவன். அதை எல்லாரும் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களில் இப்போ தற்போதைக்கு 15 வயசு பையன் 16 வயசு பையன் என்ன கோபத்தில் இருப்பானோ அதே கோபம் உடையவன் தான் இப்பவும். இந்த வயசுலையும் எனக்கு அந்த கோபம் இருக்கும். ஆனால் நான் எப்படி இவ்வளவு பொறுமையாக உங்களை வழி நடத்துறேங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு வந்து நின்ன காரணமே உண்மையில ஒன்று தான். நான் உண்மையாக இருந்ததுனால தான். இனத்துக்காண்டி உசுறு விடணும் நான் நினைக்க போய் தான். இந்த இனத்தை காப்பாற்றணும் தற்காத்தணும், இந்த இனத்தோட வரலாறு அழிக்க பார்க்கலாம் நாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கேன். அதில் எந்த மாட்டு கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், நம்ம கட்சியில் பணம் கிடையாது, காசு கிடையாது, அது பொருளாதாரம் இல்லைன்னு வைங்களேன். அதுக்காண்டி பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய பொறுப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை, என் பொறுப்பாளர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த இடத்துல கடனை கூட வாங்கினாலும் நிற்பேன். அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்து கிடையாது. நான் அப்படி தான் கட்சி வளர்த்துருக்கேன். பொறுப்பாளர்களுக்கு வந்து போராளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். இந்த பொறுப்பாளர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கணும், அந்த இயக்கத்தில் பொறுப்பாளருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த வீட்டில் அண்ணன் தம்பி இருக்க மாட்டான், அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அதுக்காண்டி அவனை ஈஸியாக ஒருத்தன் தாக்குதல் நடத்தவோ இல்லை காவல்துறை அவனை அத்துமீறி கைது பண்ணாலோ அதை விட மாட்டேன். அப்படி நான் இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கூட்டம் பிஎம்டிங்குது. ஒன்னே ஒன்று தான், ஒரு பிராண்டட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த பிராண்டடை நான் வந்து நிலைச்சு நிற்கணும். இந்த பிராண்டட் வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு இடங்களில் தூத்துக்குடியில் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு முக்குளத்தூர் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் மக்கள் என்னையை நினச்சி ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க. ஒவ்வொரு மக்களும் ஃபோன் செய்யும் பொழுது இயக்கத்தில் இல்லாத மக்கள் ஒரு நாளைக்கு 500 ஃபோன் வருது. அவங்கெல்லாம் என்னை வாழ்த்தும் பொழுது உண்மையில் நான் 1000 கஷ்டம், அதாவது கஷ்டம்னா மனசு கஷ்டம், சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு செல்ல முடியாது. இதையெல்லாம் நான் வந்து நினைப்பேன். அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபோன்கள்லாம் வரும். எதுக்காண்டி இப்படி நம்ம ஓடுறோம் அப்படின்னு சொல்லி. முதல்லலாம் உங்களை மாதிரி பொறுப்பாளர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி வேண்டாம்ப்பா சாமி இந்த இயக்கத்தையே கலைச்சிட்டு ஓடிடும், இந்த இனம் நம்மளை காப்பாற்றாது, இந்த இனம் நம்மள்கிட்ட நிற்காது அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் நினைச்சாலும் விடிய காலம் தேவமாருக்கு ஒரு பிரச்சனையா உடனே போயிடுவேன். இப்படிதான் உங்களுக்கு அந்த இன உணர்வானது எங்கள் ஐயா முத்துராமலிங்க தவிர என்னை விடலை. என்னை ஒவ்வொரு இடத்துலையும் தக்காத்தி காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தார். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு போராளிகள். இந்த பொறுப்பாளர்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பணத்துக்கும் பொருளுக்கும் எதுக்கும் விலை போகாமல் இவ்வளோ பேரை நான் உருவாக்குனதை நினச்சி நான் சந்தோஷப்படுதேன். நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுதேன். எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் உங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல அமர வச்சிருக்காங்கிறத நான் உணர்ந்தேன். நீங்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் கிடையாது. என்னுடைய பிஎம்டி போராளிகள் பொறுப்பாளர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. தமிழகத்தில் உள்ள 2.5 கோடி தேவமாரி முக்குளத்துறை காப்பாற்ற வந்தவங்க. அப்படி நினைங்க, வரலாற்றை காப்பாற்ற வந்தவங்க. நீங்கள் வருங்கால தலைமுறையை நம்ம காப்பாற்றுக்கு தான் இந்த இடத்துல கூடியிருக்கோம். இவ்வளவு தாட்டியமாக இருக்க நம்மளையே ரோட்டில் நடக்க விட மாட்டேங்கான். இவ்வளவு தாட்டியமா இவ்வளவு வலுவா இருக்க நம்மளையே நம்ம இருக்கும் பொழுது நம்ம வரலாற்றை அழிக்க நினைக்கிறான். நாமளை தேவருங்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். நாம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். அப்ப நம்ம பிள்ளைகள் என்ன ஆகும்?
வருங்காலத்தில் நம்ம பிள்ளையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, வரும் தலைமுறையை யோசிச்சு பாருங்க. அப்ப நாம கட்டமைக்க வேண்டாமா? நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு வேண்டாமா? பாதுகாப்பு வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பிஎம்டி. பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்றேன், எல்லா இடத்துலையும் சொல்றேன். அருவா எடுக்கக்கூடாது, கத்தி எடுக்கக்கூடாது, வன்முறையை நம்ம என்னைக்கு ஈடுபடக்கூடாது, பிற சாதியை இழிவுபடுத்தக்கூடாது. அதுதான் பிஎம்டி நோக்கம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்காண்டி என்னுடைய பொறுப்பாளர்களையோ என்னுடைய பிஎம்டி போராளிகளையோ ஒடுக்கணும், தடுக்கணும். இவனை கேட்டா இவனை அடிச்சாவோ இவனை ரிமாண்ட் பண்ணாவோ யாரு கேப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் யாருக்கும் வந்துட வேண்டாம். இன்னைக்கு சொல்லுதேன், எவ்வளவு அமைதியா இருக்கிறேன், எவ்வளவு பொறுமையா இருக்காரு எஸ்சி ராஜா, நல்லபடியா பேசுற, சின்ன வயசா இருந்தாலும் இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனா எனக்கும் கோபம் வரும். இப்படிதான் உங்களுக்கு என் இனத்தை தாக்கும் பொழுது எனக்கு கோபம் வரும், என் இனத்தோட வரலாறு அழிக்க நினைக்கும் பொழுது எனக்கு கோபம் வரும். என்னோட பிஎம்டி பொறுப்பாளர்களை யாராவது தொடணும், யாராவது ஒழிச்சு கட்டணும், அவங்கள ரிமாண்ட் பண்ணணும், வைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு தான் என்னோட கோபம் என்னங்கிறது தெரியும். அன்னைக்கு நான் பொங்கலை சாப்பிட்டுட்டு புளியாதரை தின்னுட்டு போகக்கூடிய தலைவர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை நான் எல்லாத்துக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டேன். எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள சொல்லிக்கிட்டேன். நான் பொறுமையா அமைதியா ஜனநாயக முறையில் என் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி படை அமைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அமைச்சிருக்கிறது படை, புரியுதுல? நான் அதனாலதான் என்னைக்குமே என்னுடைய பிஎம்டி பொறுப்பாளர்களை போராளிகளுமே. நான் ஏன் போராளிகள்ங்க, நம்ம எல்லாம் போராளிகள். நம்ம சமூகத்தை காக்க வந்த நம்ம போராளிகள். ஒரு சாதி இயக்கத்தில் ஏன் இருக்கணும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான். நாம இந்த நாட்டுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பரம்பரை, நாட்டுக்காண்டி அதிகமான உயிர் பலியில் விட்ட ஒரு பரம்பரை, யாருக்கும் அடிபணியாம இந்த நாட்டை இன்னைக்கு சந்தோஷமா வச்சிருக்கோம்னா, அந்த சந்தோஷமா இருக்குன்னா, இந்த நாடு நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். அதுல மாட்டுக்கத்து இல்லை. ஆனா சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்மளை அடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்ப நான் அடிமையா போயிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரு சொன்னாலும் யாரும் அடிச்சாலும் நான் பட்டுக்கிட்டு போயிருந்தேன், நான் நெஞ்ச நிமித்தம் பண்ணேன், எனக்கு தன்மானம் கிடையாது அப்படின்னு சொன்னா சாதி இயக்கங்களுக்கு அப்படி நான் இருந்துக்கிட்டு தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சாதி இயக்கங்களுக்கு ஆள் வர வேண்டாம். இல்லை, நான் இந்த நாட்டை காப்பாற்றின பரம்பரை, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை, என்னை யாரும் மடக்க முடியாது, நான் யாருக்கும் அணிமணிய மாட்டேன், என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம பிஎம்டியில் இருக்கணும்னு நான் சொல்றேன். புரியுதுல? ஏன்னா நம்மளை நம்பிட்டாங்க பொறுப்பாளர்கள். நான் அந்த இடத்துல கூட்டினது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு போன் வருதோ வரலையோ தெரியாது, எனக்கு ஏகப்பட்ட போன் வருது. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்டு நம்ம முக்குளத்தூர் வேலை பார்க்க முடியல, கண்ணீர் விடுதாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கண்ணீர் விடுதாங்க. சப் இன்ஸ்பெக்டர் யார், இன்ஸ்பெக்டர் யார், எஸ்பிசிடி யார், என்னாலுக்கப்பா ஈஸியா வீழ்த்தில தேவமாரா, அப்ப தேவமாறு இவன் தேவனோட என்னைய பேசினா, தேவமனோட என்னைய ரிமாண்ட் பண்ணான்னு சொல்லி நம்மளுடைய அதிகாரிகளை அடக்குறாங்க. அவங்கள பேச விட அதே பிற சாதி மக்களுக்கு அவங்களுடைய எம்எல்ஏ எம்பி துணை நிற்காங்க. நம்ம சாதியோட இன்ஸ்பெக்டருக்கோ சப் இன்ஸ்பெக்டருக்கோ அரசு துறையில் உள்ளவங்களுக்கோ நம்ம ஆளுக்கு எம்எல்ஏ எம்பி சப்போர்ட் இல்லை. அப்ப நம்ம தான் வரணும், இதை தட்டி கேட்கணும், இதை காப்பாற்றணும்னு நம்ம வரணும் அப்படின்னு நான் சொல்லல. அரசு துறையில் உள்ள முக்குளத்தோர் சொல்றாங்க. இன்னைக்கு எப்படியாவது எஸ்ஐ ராஜாவை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடணும், ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திடணும்னு. நேற்று ஒரு போன், எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் தான், ஓப்பனா சொல்றேன், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் முக்குளத்தூர் சமயத்தை சேர்ந்தவங்க கண்ணீர் விடுதாங்க. ஒரு காவலர், பிற சாதியை சேர்ந்த மாட்டு சமயத்தை சேர்ந்த ஒரு காவலர் என்ன இந்த மாதிரி பேசுறான், அந்த மாதிரி யூடியூப்ல பேட்டி கொடுக்குறான், இதை தட்டி கேட்க யாரும் இல்ல, நான் அந்த சமுதாயத்தில் பிறந்தது தவறான்னு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் பொறுமையா அப்படியா அப்படின்னு கேட்டு போகக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஆயிரக்கணக்கான போராளிகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு கோபம் வரும். அரசாங்கத்துக்கு நான் சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான், என் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, அதை விசாரணை பண்ணணும். இன்னைக்கு அரசு உத்தியோகத்துல என்னுடைய தேவமாறு வேலை பார்க்க முடியல, இன்னைக்கு தொழில் பண்ண முடியல, நான் சொந்தமா தொழில் பண்ணாலும் விட மாட்டேங்க. என்னுடைய இளைஞர்களையும் என்னுடைய மக்களையும் எங்களுடைய வரலாறுகளையும் நீ சமூக வலைதளங்கள்ல அசிங்கப்படுத்த வேடிக்கை பார்க்க. இன்னைக்கு கொண்டு ராமநாதபுரத்துல ராமேஸ்வரத்துல ஒரு பையன் அருவாளோட வீடியோ போட்டான், இன்ஸ்டாகிராம்ல போட்டான்னு சொல்லி கைது பண்ணாங்க. எனக்கு போன் பண்ணாங்க, அண்ணா என் பையன் படிச்சிருக்காமனே, அரசு உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதியிருக்காமனே, என் பையனை ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. நம்ம மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் தகவல் கொடுத்தாரு, அண்ணன் முருகேசன் தான் தகவல் கொடுத்தாரு. இப்படி முக்குளத்தூர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேல இருந்து ஆர்டர் வருது. எங்க இருந்து வருது? சென்னையில இருந்து, தலைமையில இருந்து ஆர்டர் வருது. அவன் என்ன இருக்குன்னு பார்த்து அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப இதே இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப் தளங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாட்டு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அருவாளோட போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம்.
பெரிய லெவலில் நடவடிக்கை இல்லை. ஆனா இந்த பிஎம்டி கடந்த 7 மாசத்துல 8 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தினவன ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கோம். அதுல ஒரு முன்னாள் நீதிபதியும் உண்டு. அந்த முன்னாள் நீதிபதி பத்தி சொல்றேன். இவங்களாம் நீதிபதியா இருந்தா என்ன நடக்கும் பாருங்க. சாதி வெறி பிடித்தவன் நீதிபதியா இருந்தா என்ன நடக்கும்? அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தேசிய தலைவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இழிவா பேசினவனுடைய வழக்கு முந்தானத்து திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வருது. அவன் ஜாமீன் கேட்டிருக்கான். உடனே இடையீட்டு மனு நம்ம திருநெல்வேலி இளைஞரணி தலைவர் சமீப சகோதரர் சுரேஷ் பாண்டியன் அவர்களுடைய இடையீட்டு மனுவை அண்ணன் துரைராஜ் அவர்கள் தாக்கல் பண்றார். உடனே எழுந்து வரான் உள்ள. நான் முன்னாள் நீதிபதி முத்துராமலிங்க தேவர் இந்த நாட்டுக்கு நல்லதே செய்யலை. யார் சொல்றா? அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 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 நீதிபதிங்கிறவன் முத்துராமலிங்க தேவர் இந்த நாட்டுக்கு நல்லதே செய்யல, அதனால செந்தில் பேசுனதுக்கு உண்மைதான் அப்படின்னா. அதாவது எந்தெந்த ரூபத்தில் அதிகாரத்துக்கு வந்துட்டு தான் பிறந்த சாதிக்காண்டி சாதி பாசத்தோடு பிற சமூகத்தை வீழ்த்தணும் அடிமைப்படுத்தணும் நினைக்காங்க பத்தியா, அது தவறு. அதைத்தான் நான் தவறுன்னு கண்டிக்கேன். உன் சமூகத்தை நல்லபடியா நீ வளர்த்து விடு, அதுல மாட்டுக்கத்தில்ல. ஆனா நீ அதிகாரியை எங்களை அடக்கணும், எங்களை நீ அடிமைப்படுத்த நினைக்க பத்தியா, அப்பதான் நாங்க கோவப்படுதோம். ஒரு மேடையில ஏதாவது ஒரு மேடையில தமிழ்நாட்டில் பிற சமூகத்தை இழிவுபடுத்தி நான் பேசியிருக்கேனா? இல்லைன்னா என்னுடைய கட்சி நிர்வாகிகளை பேசியிருக்காங்களா? யாரையும் பேசல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். குறிப்பிட்ட ஒரு சமூகம் என்னைய தொடர்ந்து எதுக்காங்க, என்னைய ஒழிக்கணும்னு நினைக்க. எதுக்கு? நான் அந்த சமூகத்தை பத்தி பேசவே இல்லை, அவங்க தலைவரோட பத்தி பேசவே இல்லை. அப்ப என்னைய ஒழிக்கணும்னு நினைக்கான. ஏன்னா எஸ்கே ராஜா சொன்னா 5000 பேர் 10,000 பேர் ஒரே நேரத்தில் திரண்டு நிற்காங்க, ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் வாராங்க. கண்டிப்பா இவன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தியா வளர்ந்துருவான். இவன் சக்தியா வளர்ந்துட்டான்னா இவன் சமூகத்தோட வரலாறு திருட முடியாது, அந்த சமூகத்தை அடிமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் அதை தான் கேட்டேன். உங்களை பத்தி பேசவே இல்லை, ஏன்டா? விடிய காலம் திறந்தா போதும் யூடியூப்பை, எதுக்கெடுத்தாலும் எஸ்கே ராஜா தேவர் தான், அவர் தான் காரணம், அவர் தான் காரணம், எஸ்கே ராஜா தான், பிஎம்டி தான், பிஎம்டி மீடியா தான் காரணம். பிஎம்டி மீடியால என்னைக்காவது என் அன்பு தம்பி ஆறுமுகத்தோட அறிவு சார்ந்த பேச்சு எவன்ட்டி இருக்கா? எவனாவது நீங்க அப்படி பேசுறீங்களா? அந்த பிஎம்டி மீடியா வச்சு என் சமூக மக்களுக்கு எவ்வளவு அழகான நல்ல கருத்துக்களை பதிவு வரோம், பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அதையும் ஒழிக்கணும். பிஎம்டி மீடியாவும் பிஎம்டி எஸ்கே காரணம். ஆமா, உடனே ஓச்சிருங்க. அவன் சாதியில் இருந்த அந்த சமூகத்தில் உள்ள எல்லாரும் கிடையாது, ஒரு சில சமூக விரோதி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அப்படின்னா நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே உள்ள ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தை காக்கிறதுக்காண்டி நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க. வருகின்ற 2026 தேர்தலுக்கு நாம் அனைவருமே இன்னையிலிருந்து தயாராகணும். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வீடு வீடாக நம்ம போகணும். ஒவ்வொரு கிராமமாக நம்ம போகணும். நாம் இன்னும் 1 வருஷம் இருக்க 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. நாட்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இந்த 23 மாவட்டத்தில் நம்ம இயக்க ஆரம்பிச்சது எதுக்கு? 23 மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம கட்சி இருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு தேவமாருக்கு ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில் ஒரு தேவமாருக்கு அட்டூழி நடக்கு, மனித உரிமை மீறல் நடக்குன்னா 23 மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸையும் எஸ்பி ஆஃபீஸையும் நமது பிஎம்டி போராளிகள் முற்றுகையிடுவாங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதுக்கு தான் என்னடா கன்னியாகுமரியில் ஒரு தேவமாருக்கு பிரச்சனைனா என்னப்பா 23 மாவட்டத்தில் போய் நிற்கானோ, கலெக்டர் ஆஃபீஸில் போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் முற்றுகையிட்டு இருக்காங்க. யாருப்பா? அந்த ஒற்றுமையை கொண்டு வரக்கு தான், உங்களை பாதுகாக்க தான் 23 மாவட்டத்தில் கட்சி வச்சிருக்கோம். அதை எல்லாரும் நினைங்க. அதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து எனக்கு அடிக்கிறாங்க ஒரு சில முக்கியமானவங்க. அண்ணா நான் நாமக்கல்ல நிற்கமனே, நான் கோயம்புத்தூர்ல நிற்கனேன், நம்ம ஆள் இருக்கனே, ஒரு சில விஷயம் செய்யணும்னே, அண்ணா நான் கன்னியாகுமரியில் நிற்கனேன். உடனே நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி முடிச்சு கொடுக்கும். அதுதான் நம்ம வளர்ந்தது. இப்படிலாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில எங்க போய் நின்னாலும் அங்க பிஎம்டி இருக்கு. அதுதான் நம்மளுடைய வெற்றி. இதுக்கு காரணம் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். இப்படிதான் உங்களுக்கு. நம்ம இயக்கத்தோட மாநாடு, நாம என்னதான் மேடை போட்டு எல்லா பக்கமும் நம்ம கத்துனாலும் பேசினாலும் மாநாடுன்னு சொல்லி ஒன்று போடாம ஒரு 2 லட்சம் தேவமாறு கூடாம நாம அங்கீகாரம் பெற முடியாதுங்களா? நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க போறோம். இன்னும் எண்ணி 9 மாசம் தான். 9 மாசத்துல மிகப்பெரிய மாநாடை நம்ம அறிவிக்கிறோம். விரைவில் மாநாடு தேதி உறுதியாகும். மாநாடு தேதி அறிவிச்சிட்டோம் அப்படின்னா யாரும் தூங்க கூடாது. நாம இனத்துக்காண்டி 1 வருஷம் தூங்காம இருந்தாலும் சரி 2 லட்சம் தேவமார அந்த இடத்துல நம்ம கூடுதோம். இப்படிதான் உங்களுக்கு. 2 லட்சம் தேவமார கூட்டினா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் தெரியும். நம்ம அங்கங்க கூட்டம் போடுறது அரசாங்கத்துக்கு தெரியாது. நமக்கான உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம கண்டிப்பான முறையில் மாநாடு போட்டே தீரணும். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அதை சொல்லுறது தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் வீதியாக நம்ம இறங்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ₹1 நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கலாம். நான் மாநாடு வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்லக்கூடியனா, உங்கள் மாவட்டத்தில் தான் நம்ம மாநாடு போட போகிறோம்.
அந்த மாநாடு தான் தமிழ்நாட்டில் உள்ள 2.5 கோடி தேவமரையும் காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மனநிலைமையோட நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பணி செய்யுங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன், இல்லை மாட்டுக்கிட்ட கிடையாது. தன்னால உங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் வரும். ஆளால் எலெக்ஷன் டைம் வரும்பொழுது நம்ம பணத்தை கொடுத்து ஏமாத்த பார்ப்பான், அந்த பணம் நம்மளை காப்பாற்றாது, நம்ம இனத்தை அழிச்சிரும் அப்படின்னு எல்லாரும் நினைங்க. அந்த ஒரு சிந்தனை நான் மனசில் வச்சுருக்கேன். தற்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பிஎம்டி எப்படியாவது விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு. நம்ம என்னடா 2 சென்ட் 4 சென்ட் இடமாடா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு இனம். இந்த இனத்தை வந்து பணம் கொடுத்தலாம் யாரும் வாங்க முடியாது. புரியுதுலாம்? அப்படி தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேச வரவன் பூரா உனக்கு ஒரு அதிகாரத்தை தரேன், உனக்கு ஒரு சீட்டை தரேன், சமூகத்துக்காண்டி நீ போய் சட்டமன்றத்தில் பேசுன்னு சொல்ல மாட்டேங்கான். பணம் தரேன், அவ்வளோ தந்துருதேன், இவ்வளோ தந்துருதேன், கார் தந்துருதேன், இதை சொல்கிறானே தவிர நம்ம இனத்துக்கு அப்போ நான் முடிவு பண்ணேன். ஏன்டா அப்போ நீ இனத்துக்கு நீ சரியா என் இனத்தை சரி பண்ணணுங்கிறது, என் இனத்துக்கு பாதுகாப்பு இருக்கும் நீ நினைக்கல. அப்போ நாம இவங்களுக்கு சும்மா சொப்பனா விளங்கணும் அப்படிங்கிறதான் ஒரு எங்க பொறுப்பாளருக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதி இனிமேல் எல்லாரும் தொகுதி வாரியாகவே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போடுங்க. அனைத்து தொகுதிகள்லையும் எம்எல்ஏ வேட்பாளராக பிஎம்டி பொறுப்பாளர்கள் போராளிகள் நிற்பாங்க, நிற்கணும். அதுக்கு தயாராகிருங்க. நமக்கு சீட்டு தருவான், சீட்டு தர மாட்டான்னு நினைக்க வேண்டாம். சீட்டு தரான் போகிறான், அதுக்காண்டி அவன்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்க முடியுமா, கெஞ்ச முடியுமா? போய் அதுக்காண்டி போய் அவன் கதவை போய் திறந்து விட முடியுமா? சீட்டுக்காண்டி போய் நம்மளை தேடி வரணும். நாம் செய்யக்கூடிய இந்த பணியை பார்த்துட்டு, இந்த 1 வருஷம் நம்ம செய்ய போகிற பணியை பார்த்துட்டு எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைங்க. நானாக போய் நிற்க கூட நினைக்கேன், அது அசிங்கம் நினைக்கேன். நான் போய் நின்றோம்னா உங்களுக்கு தான் கேவலம், இந்த இனத்துக்கு தான் அசிங்கம். புரியல? நான் ஏன் போய் ஒரு மந்திரியவோ ஈஸியாக பார்த்துடலாம், எங்க இருக்கே வணக்கம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். நாம தலைவனாக நினைக்கக்கூடியவன் போய் திராவிட கட்சியில் ஒரு மந்திரியை பார்த்துட்டு எப்படி நிற்காம போற அங்கே போய் இப்படி நிற்காம நீங்க கூணி குறுகிறிவே. புரியல? என் மேலே நீங்கள் உசுரியே வச்சிருக்கீங்க. நீங்கள் மட்டும் அந்த சமுதாயம் என் மேலே உசுரியே வச்சிருக்கு, என்னைய நம்புது. நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க உங்களுக்கு அசிங்கமாயிரும். நீங்க கூணி குறுகிறிவே, பொது இடத்துல நிற்க முடியாது. இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் என் பொறுப்பாளர் போய் பிஎம்டி அப்படின்னு சொல்ல முடியாது. சார் நல்ல மனுஷங்கப்பா, நல்ல குணம், நல்ல இந்த சாதியை காப்பாத்தாங்கப்பா, நல்ல கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். நான் அப்படி நடந்துக்கிறதுனால நானும் இப்படி போயிட்டேன்னு வைங்களேன். நீங்கள் போய் அந்த பிஎம்டி நான் வந்துட்டானா சீட்டிங்கு அப்புறம் சீட்டிங் கொடுப்பாமா. இப்படிதான் உங்களுக்கு இனத்துக்காண்டி உசுர வந்து கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நான் உண்மையாக இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். புரியுதுல? உணர்வாக இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால தான் என்னே மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்சி ராஜா உருவாகணும் அப்படின்னு நினைக்க உருவாக்கிட்டு இருக்காங்க. புரியுதுல? நான் மற்ற இயக்கங்கள் மாதிரி எனக்கு மட்டும் தான் மாலை வரணும், எனக்கு மட்டும் தான் சால்வை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகிட்டே நான் மனிதனா பிறந்தா சாவு எப்பனாலும் வரும். புரியுதா? ஆனா அந்த பிஎம்டியில் எத்தனை தலைகள் உருண்டாலும் சரி, இந்த பிஎம்டி கடைசி வரைக்கும் நின்று இந்த சமூகத்தை காக்கணும். அதனால தான் உங்களுக்காண்டி நான் உங்களை போராளிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே சீரியஸ், உண்மை. நம்மளை அழிக்கிறதுக்கான சதி தான் அவனு நடந்துட்டு இருக்கான. எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர சொல்லிக்காரு பாருங்க, போராளிகளுக்குள் ஏற்படுற பிளவு தான் ஆங்கிலேய நம்மளை வீழ்த்தினா, எதிரி வந்து நம்மளை வீழ்த்த முடிஞ்சதுன்னு. அதே மாதிரி தான் நமக்குள்ள ஏற்படுற பிளவு தான் நம்மளை அழிச்சிரும். இப்படிதான் உங்களுக்கு நம்மளை வீழ்த்திடும், எதிரி ஈஸியாக நம்மகிட்ட நெருங்கிடுவான். அதனால யாரும் நீங்க பிரிஞ்சிடக்கூடாது, இதே ஒற்றுமை எடுக்கணும். நிறைய பொறுப்பாளர்கள் போராளிகளை ஊருக்கு நீங்க வந்து போடுங்க. விரைவில் இந்த பிசிஆர் சட்டத்தை வந்து நம்ம ஒழிச்சு கட்டியே தீரணும். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் கைரேகை சட்டத்தை எப்படி ஒழிச்சாரோ அதே மாதிரி பிசிஆர் சட்டத்தை என்னோட தலை சாயும் முன்னே எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து கைரேகை சட்டத்தை ஒழிச்சாரு. நான் எஸ்சிஎஸ்டி சட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். பிசிஆர் சட்டத்தை ஒழிச்சிட்டு தான் என் தலை சாயும்னு நினைக்கிறேன். பட்டியலில் இல்லாத சமூக மக்களை நான் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கேன். பட்டியலில் இல்லாத சமூக மக்கள் எல்லாரும் நம்ம கூட வர தயாராயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு. அதை உருவாக்கி விரைவில் மாபெரும் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டி அதை நம்ம ஒழிச்சு கட்டுவோம். பொது தொகுதி சங்கரங்கோயில் சொன்னாங்க. சங்கரங்கோயில் மட்டுமில்ல, தென் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்குளத்தோர் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே முக்கிய தொகுதிகள் பூரா தனி தொகுதின்னு வச்சிருக்காங்க. 1,00,000 தேவமாரி இருப்பாங்க. அங்க மாட்டு சமூகத்தை பிற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு 10,000-20,000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எங்களை அடிமையாக்க நினைக்கிய, அது வந்து அடிமைத்தனம் நான் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால பட்டி அந்த அம்பேத்கர் ஒரு சட்டம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா ஆயிட்டாங்க. ஏன் நீ பொது தொகுதி வந்து போட்டிடுப்பா, பாண்டியன்னு சொல்லிக்கிடுதே, தேவர்னு சொல்லிக்கிடுதே, நேரா தனி தொகுதி தான் நிக்க. அப்ப நான் உன்னை என்ன சொல்ல, நீ பொது தொகுதியில இல்ல, பொது தொகுதியில இருந்து வா, வந்து ஓட்டுக்காளு, அப்பதான் உனக்கு தெரியும் பிற சமூக மக்கள் நம்மளை எந்த ஆங்கிள் பார்க்காங்க அப்படின்னு சொல்லி. நீ என்னைக்கு பொது தொகுதிக்கு வந்து நிக்கியோ அன்னைக்கு தான் தெரியும் அந்த மக்கள் எல்லாரும் உன்னைய எப்படி நினைக்காங்க. உன்னைய நீ நல்லபடியாக வளரணும், நல்லபடியாக முன்னுக்கு வரணும், இந்த யாரு எந்த ஜாதி அடிமை கிடையாது அப்படின்னு எல்லா மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் இன்னமும் ஒவ்வொரு மேடையிலையும் யூடியூப்களிலையும் உங்களுடைய பதிவுகளும்
அது பிற சமூக மக்களிடையே உங்களை வந்து தரம் தாழ்த்திக்கிட்டு தான் இருக்கு. அதில் மாட்டுக்கத்தில் பிற சமூக மக்கள் முகம் சுளிக்காங்க. அதனால இந்த தனித்தொகுதி கலாச்சாரத்தை ஒழிச்சே தீர்வேன். அதில் மாட்டுக்கத்து கிடையாது. நம்ம போராளிகளாக உருவாயிருக்க காரணமே அதுதான். அதே மாதிரி கல்லர் மரம் அகமுடையர் அந்த அரசாணை தேவர் அரசாணையை நம்ம நிறைவேற்றே தீரணும். நாம் ஏதோ எல்லாரும் மாதிரி இயக்க ஆரம்பித்தோம், எல்லாரும் மாதிரி வந்து நம்ம கலைஞ்சு போகிறோன்னு இருக்கக்கூடாது பிரதர். அவ்வளோ பேரும் சொல்லக்கூடியதான். இந்த போராளிகள் நாம் என்ன செஞ்சோம் அந்த சமுதாயத்துக்குங்கிறது வரலாறு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வரலாறு எசகராஜா இருந்தாலும் எசகராஜா கூட யாரெல்லாம் இருந்தாங்கிறது வரலாறு வரும், யாரெல்லாம் இறந்தாங்கிறது வரலாறு வரும். புரியுதுல? அதை நினச்சி நீங்கள் எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்களும் களத்தில் இறங்கி போராடி மக்கள் மனிதலை நீங்கள்லாம் பேருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மக்கள் வந்து நீங்கள் வந்து மாநில பொறுப்பாளர்லாம் களத்தில் இறங்கி போராடி மக்கள்கிட்ட பேருவாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் ஈஸியாக நான் அடுத்த கட்ட விஷயத்தை நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இயக்கத்தின் தலைமை என்ன சொல்லுதோ அதை எல்லாரும் வந்து கடைபிடிங்க. மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், உங்களுக்கு பிடிக்காத நபர் இருந்தாலும் அந்த பொறுப்புக்காண்டி மாநில தலைமை அறிவிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காண்டியாவது, சொந்த இனத்துக்காண்டியாவது, நம்ம இயக்கத்துக்காண்டியாவது, நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவனை எனக்கு பிடிக்கல வைக்கலைங்கிற வார்த்தையை யாரும் பதிவிட வேண்டாம். எல்லாரும் நீங்கள் வந்துங்க இனத்துக்காண்டி கூடியிருக்கோம், இனத்துக்காண்டி நம்ம வந்து எல்லாரும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பேரும் இன்னைக்கு கடன் காட்சிகளை இருக்கிற அத்தனை பேருக்கும் கடன் இருக்குன்னு தெரியும். இப்படிலாம் நீங்கள் அவ்வளோ பேரும் கடன் வச்சிருப்பீன்னு தெரியும். ஏன்னா நானும் ஊர்லாம்பட்ட கடன் வச்சிருக்கேன். கடனை வச்சு தான் நம்ம சமாளி பண்ணி பார்க்கோம். அப்போ நமக்குள்ள நாம இந்த பிறவியில் தேவராக பிறந்துட்டோம், தேவமராக பிறந்துட்டோம். அது நம்ம ஒரே இயக்கத்தில் இருக்கிறோம். எல்லாரும் கூட பிறந்தோம்னா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட தாழ்மையான கருத்து. எல்லாரும் பேசுவதுக்கு பயிற்சி இடுங்க. அவர் சொன்ன மணிக்கு அருமையாக சொல்லிட்டு போனார். அனைத்து இடங்களையும் எப்படின்னா மனு எழுதணும், நல்லபடியாக இருக்கணும். தன்னுடைய லிமிட்டில் ஒவ்வொரு பொறுப்பாளர், ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் அப்படின்னா தன்னுடைய லிமிட்டில் யார் இன்ஸ்பெக்டர், யார் அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி, யார் அந்த இன்ஸ்பெக்டர், யார் எஸ்ஐ, யார் தாசில்தார், யார் ஆர்டிஓ, யார் விஏஓ, யார் இவங்க நம்பர்லாம் இருக்கணும், உடனடியாக நம்மகிட்ட இருக்கணும். எல்லா அரசு துறையோட நம்பரையும் டைரியில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு மக்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிய அப்போ என்ன இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும்போது உடனே நீங்கள் மாவட்டத்தில் அடித்து சொல்லதை விட அந்த இடத்துல வந்து தகவலை மட்டும் கொடுத்துட்டு யாரும் பதிவு செஞ்சாலும் விடாங்க. சேசனை முட்டிக்கிட்டு பொய் வழக்கில் அவங்க கைது பண்ணுறாங்க அப்படின்னா சேசனை முட்டிக்கிட்டு காலம் தேவமாரி போன உடனே உட்காரு அப்படின்னு சொல்லுறது பழைய காலம். இப்படிதான் உங்களுக்கு இப்பவும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சில சாதி வரி பிடிச்ச அதிகாரிகளால் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே நடக்கு. அதெல்லாம் அரசுக்கு ஆவணமாக நம்ம அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் வீடியோ போட்டோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம் டிஜிபி ஆபீஸுக்கு. எந்தெந்த அதிகாரிகள் தப்பு பண்றா, யாரு சாதி ரீதியா செயல்படுதா அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால யாரும் பயப்படாங்க. என்ன பயம்? யாரும் பயப்படாங்க. நீங்க தென்காசி மாவட்டமா லட்சம் தேவமாரி வருவாங்க நம்ம போராட்டம் அறிவிச்சா. நீங்க விருதுநகர் மாவட்டமா, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டமா, தமிழ்நாட்டில் 23 மாவட்டத்தில் உள்ள தேவமாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் வருவோம், வந்து நிற்கும். ஒரு பிரச்சனை இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டமான் புதுக்கோட்டையில் நம்ம மன்னர் 100 ஏக்கர் இடம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்காரு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு மாவட்ட ஆட்சியர் கொண்டு வந்ததுக்கு தொண்டமான் மன்னர் ராஜகோபால மண்டபம், அந்த தொண்டமான் மன்னர் வந்து 100 ஏக்கர் கொடுத்தாரு. அந்த 100 ஏக்கர்ல ஏப்பா அந்த மன்னருக்கு மணி ஒன்று கட்டணப்பா ஒரு 2 ஏக்கர் கொடுக்க தரமாட்டானா? எதுதான் 20 சென்ட் தாரம் அப்படிங்கிறான். விஜயா போடுத ஏன்னா 100 ஏக்கர் இடம் ஏன் இடம், நீ எனக்கு 2 ஏக்கர் தரங்க. அப்ப என்ன தேவமாறு வரமாட்டான், தேவமாறு போராட மாட்டான். உடனே தகவல் சொன்னேன், புதுக்கோட்டை கலெக்டர் முற்றுகிடுங்க, போய் மறிங்க, போய் மனுவை கொடுங்க. அதே மாதிரி 100 இளைஞர்கள் உடனே பிஎம்டி பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து நீங்க போனாங்க. அவங்க நான் பாராட்டுறேன். இப்படி பயப்படக்கூடாது. அங்கே புதுக்கோட்டையில் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தென் மாவட்டத்துக்கு மொத்த தேவமாறு அங்கே வருவோம். இப்படிதான் உங்களுக்கு அப்படி நினைங்க. இப்போ தேனியில் இருக்குன்னா தேனி ஆர்வமையாக கட்டமைச்சுட்டு போயிருக்காங்கன்னா தேனியில் நம்மளை நம்பி தானே தெற்க நம்ம இவ்வளவு தேவமாறு இருக்கும், நம்ம இயக்கத்தில் இவ்வளவு பொறுப்பாளர் இருக்காங்க, லட்சக்கணக்கு நம்ம அண்ணன் சொன்னா லட்சக்கணக்கானவர் வருவாங்கன்னு சொல்லி தானே துணிஞ்சு செயல்படுறாங்க. யாருக்கு அடிப்படை இல்லையா அவங்க? அப்ப தேடியில ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு பிரச்சனை நம்ம போகணும்ல இங்க இருந்து. அதுக்கு எப்போதுமே தயாராகிங்க. உங்களுக்கு நம்ம உழைக்கோம்னா, நம்ம சமாஜத்துக்கு உழைக்கோம்னா நம்ம பாதுகாப்பு இருக்கணும். முதல்ல நம்ம பொறுப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு 2026 சரியான கட்டம். அதை மனசுல வச்சுக்கோங்க, சரியான கட்டம். இதுல வந்து நடிகர்கள் வந்திருக்கான், அவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான்னு போயாச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் சமயத்தை தேவமா இப்பவே தேவமாருன்னு சொல்ல முடியல. தேவை நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வருங்காலத்தில் நீங்க தேவமாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீங்க தேவருங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நடக்கா? வெக்கமான சூடு சோனம் இல்லாம நான் தான் தேவருங்க, நான் தான் பாண்டியங்க.
அப்ப இதெல்லாம் அவன் நினைச்சான் இப்படி யாரும் கண்டு யாரும் பேசாங்க. இந்த சீமானு அன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு மேடையிலையும் தொடர்ந்து 5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தான். யாரு இந்த சீமான் 5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தான். பாண்டியர்களை பத்தி தப்பா வரலாறு போய் நம்மள பாண்டியர் இல்லைன்னு சீமான் ஒரு குடுப்பு கொடுத்தோம். கடைசியா நம்ம வச்ச ஆப்புல இப்ப அதை பத்தி பேச முடியல மேடை பேசனா. அதுதான் காரணம். நம்ம அமைதியா இருந்தீங்களே, அமைதியா இருந்தா அவன் பாட்டுல கொடி கட்டிடுவான், சவுத்துல எழுதிடுவான், ஆவணத்தையே மாத்திடுவான். புரியுதுல? தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் நம்ம சமூகத்தோட வரலாறு தப்பா பேசுறதுக்கும் நம்மளை இழிவா பேசுறதுக்கும் வர 2026 நம்ம தக்க பதிலடி சீமானுக்கு கொடுப்போம். அதுல மாட்டுக்கட்டே கிடையாது. தமிழகம் முழுவதும் சீமான் கட்சியில் உள்ள நிறைய பாலியல் குற்றவாளிகள் சீமான் கட்சியில இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லல, நல்லவன் இருக்கான், தமிழ் உணர்வு உள்ளவன் இருக்கான், பிரபாகர நேசித்தவன் இருக்கிறான், மாட்டுக்கட்டே கிடையாது. இவன் ஒரு பிராடுகாரன், இவன் இந்த பிராடுகாரன் சொல்றான்னு சொல்லி இவன் AK-70 பொறிச்சு விட்டேன், ஆமகரி தின்னேன், அந்த கறி தின்னு சொல்லி இவன் ஊரை ஏமாத்துறதுக்கு நாங்க ஆளு கிடையாது. புரியுதா? இன்னைக்கு பாலியல் குற்றவாளிகள் எடுத்து பார்த்தா நிறைய. நீ ஏன் பாலியல் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்க பாத்தீங்கன்னா, கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி இது லைவ் நடந்து சொல்றேன். 5 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு IT கம்பெனி வச்சிருக்கான், மிகப்பெரிய கோடீஸ்வரன், நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல இருக்கிறான். அவன் அங்க ஒரு 50 பெண் பிள்ளைகள் வேலை பார்க்கு. அந்த 50 பெண் பிள்ளைகளையும் பாலியல் ரீதியாக அவன் துன்புறுத்தி இருக்கான். அந்த பொட்ட பிள்ளைகள அதுல 3 பிள்ளைகள் தைரியமா வருது, நாங்க இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றோம்னு சொல்லி. அந்த பிள்ளை அந்த 3 பிள்ளைல ஒரு பிள்ளை நம்ம முக்குளத்தூர் தஞ்சாவூர் பிள்ளை. அப்போ சென்னை கிண்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கல, 3 நாளா எடுக்கல. நக்கீரன் கோபால்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, அவங்க சொல்லியுமே எஃப்ஐஆர் போடல. இதெல்லாம் அந்த மேடையில பேசுற ஆவணமா இருக்கும், அரசும் பார்க்கும். உடனே எனக்கு போன் வருது, அங்குள்ள அட்வொகேட் அடிக்காங்க. அப்ப அங்குள்ள சொல்லணும்னா நம்ம PMTன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சமுதாயத்துக்காண்டி அவங்க எதாவது செய்வாங்க, அது பொட்ட பிள்ளைக்கு ஒண்ணு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அந்த குடும்பம் கால் பண்ணுது. அந்த குடும்பத்தோட வக்கீல் போன் பண்றாங்க, ஸ்டேஷன்ல இருந்து அடிக்காங்க. அண்ணே பிள்ளைய பாலியல் ரீதியா துன்புறுத்தாமனே துன்புறுத்திட்டான், கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா CSR காப்பி கூட தரல அப்படின்னு. அப்பனா எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சென்னைக்கு அடிச்சு எப்ப அந்த மாதிரி பண்ணிருக்கான், இம்மீடியட்டா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கப்பா, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. அவங்களும் போன் பண்ண நடக்கல. நைட்டு DGP அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு பேசுறேன். 24 மணி நேரத்துல அவனை எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலாம் அப்படின்னா நடவடிக்கை நாங்க எடுக்க வேற மாதிரி இருக்கும்னே. புரியுதா? வேற எங்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நான் சொன்னேன், எஃப்ஐஆர் போடாம நீங்க அந்த இடத்த விட்டு போகாதீங்க, நீங்க அந்த ஸ்டேஷன்ல இருங்க அப்படின்னு. அதே மாதிரி இருந்தாங்க. நைட்டு 2:30க்கு அந்த பாலியல் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தினாங்க. எல்லா டிவிலையும் வந்துச்சு, எல்லா டிவிலையும் வந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல குற்றவாளிகளை நம்ம இங்க இருந்துகிட்டு கைது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாடக கதையில செத்து போச்சு பிள்ளைகள், காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி. அதாவது ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றலாம்ல. காதலிச்சு ஓடுனவங்கள தாய் தகப்ப கோவப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரத்துல வெட்டி கொண்டுட்டா அது ஆணவ கொலை. அதே ஒரு பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளையவே காதலிக்கான், அந்த பிள்ளை நான் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய குத்தி கொல்றானா, அதுக்கு என்ன சட்டம் ஏற்றுற? அப்ப அது கொலை இல்லையா? இதெல்லாம் நம்ம தடுக்கணும் பிரதர். ஏகப்பட்ட பெண் பிள்ளைகள் செத்து போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியா கூட பாத்துருப்பீங்க, சந்தியான ஒரு பிள்ளைய காதலிக்க மாட்டேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைய ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொண்டுட்டான். அந்த பிள்ளை செத்த அந்த துயரம் தாங்க முடியாம தகப்பன் நெஞ்சு அடைச்சு செத்துட்டான். பிள்ளைய செத்து போச்சு, நம்மள முடியல, விஷம் பிடிச்சு செத்தான் தகப்பன். பிள்ளையோட அம்மா போலீஸ், அந்த பிள்ளையோட அம்மாவும் செத்துருந்த குடும்பத்துல யாரும் இல்ல. ஆனா நாம குரல் கொடுத்தோம், நான் பேசினேன், தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அந்த குற்றவாளிக்கு முந்தானத்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, 3 நாள் குழந்தை. புரியுதா? இதெல்லாம் ஆவணம், இதெல்லாம் டிவியில வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்ப நாம இருக்கிற பெண் பிள்ளைகளை நம்ம தான் காப்பாத்தணும்யா. எந்த சாதி பிள்ளைனாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்துனா நாம காப்பாற்றணும். நம்ம இளைஞர்களும் தவறு பண்ணக்கூடாது, நம்ம இளைஞர்களும் மது அருந்தக்கூடாது, குடிக்காம. இவங்க எல்லாத்தையும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவமார் கூட்டம் இப்படி குடிக்காம வைக்காம எவ்வளவு டீசெண்டா கட்டுக்கோப்பா இருக்க பத்தியா. இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த சமுதாயத்தை இப்படி மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தை இப்படி குடி இல்லாத சமுதாயமா மாத்தி கல்வி, அறிவு, பொருளாதாரம், பாதுகாப்பு இப்படி கொண்டு போய் நினைக்கிறேன். எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும். ஊர் நான் நல்லானு வைங்களேன், நான் ஒரு MLA ஆயிட்டேன்னு வைங்கய்யா. நான் ஒரு MLA ஆயிட்டா தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் கிராமங்கள்ல எல்லாத்திலுமே உடற்பயிற்சி கூட நூலகம்லாம் ஓபன் பண்ணி அதுல ஒரு பழைய தேவமான திறத்தமான தேவமான மாத்துவேன். இதுதான் என்னோட ஆசை. பணமே இல்லாம என் வீடு தேடி யார் வந்தாலும் கஷ்டப்பட்டவங்களுக்கு
நான் அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. இல்லாட்டாலும் பசின்னு வந்த யாரையுமே நான் அந்த பரம்பரையில் பிறந்துட்டோம்ல, நான் தேவமலை பிறந்துட்டோம்ல அப்படிங்கிற என்கிட்ட கஷ்டங்கள் வரையில் நான் இடத்தையும் கொடுத்தாகணும். வேற வழி கிடையாது. இந்த கொள்கையை எல்லாரும் வச்சுக்கோங்க. வேற சமூக மக்கள் நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். வேற சாதியை இழிவுபடுத்த வேண்டாம், எந்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன்னா எல்லா சாதியிலையும் ஒரு சில நாதாரி பையன் இருப்பான், முள்ள மாதிரி இருப்பான், முடிச்சிருக்கி இருப்பான். புரியுது? அவங்களுக்கு நம்ம சாதியிலையும் இருக்கான். அதனால அந்த சாதி மக்களுக்கு கூட தப்பா நினைக்க கூடாது. இத பொறுப்பாளர்கள் எல்லாருமே கவனமா வச்சுக்கோங்க. என்னங்க நம்மளை சமூகத்தை சீண்டி நம்மளுடைய மைண்ட் செட்டை மறக்கடிக்க பார்க்காங்க. தேவரை பத்தி பேசினா இவன் அந்த சிந்தனைக்கே போயிடுவான், இவன் முள்ளுக்கு வர மாட்டான், படிக்க மாட்டான்னு. அதனால இளைஞர்கள் யாரும் அப்படி இருக்க கூடாது. படிங்க. இந்த சாதியை காப்பாற்றணும்னா நல்லா படிக்கணும். இந்த சாதியை காப்பாற்றணும்னா அதிகாரியா வரணும் அப்படி எல்லாரும் நினைங்க. அதை விட்டுட்டு நாம இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் சாதியை காப்பாற்ற முடியும். இப்படி அவங்களுக்கு நாம எப்ப மாட்டோம்னு நினைப்பாங்க எல்லாரும். அதுக்கு யாரும் வழிவகுக்க கூடாது அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டேன். தென் மாவட்டத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, உலகத்துல முக்குளத்திற்கு எங்க பிரச்சனை நடந்தாலும், சிங்கப்பூர்ல பிரச்சனைனாலும் சரி, மலேசியால பிரச்சனைனாலும் சரி, துபாயில பிரச்சனைனாலும் தேவமாறு போன் அடிக்காங்க. அண்ணா இந்த மாதிரி நான் வந்துட்டோம்னா நான் தேவமாறுனே, நான் சங்கரங்கோயில் பக்கத்துல இருக்கோம்னே, எனக்கு சம்பளம் தர முடியாம நான் ஊர் வந்து சேரணும்னே அப்படின்னு. அதுக்கும் அங்க உள்ள முக்கியஸ்தர்களுக்கு போன் பண்ணி பேசி லைனை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு தான் இருப்போம். அதுல எந்த மட்டும் அதுல மட்டும் நம்ம சாதி பார்த்ததே இல்லை. உங்களுக்கு எந்த சாதி இளைஞர்களும் வெளிநாட்டில் போய் மாட்டினோம்னா கஷ்டம் சொல்லி அடிச்சோம்னா நம்ம அவனை காப்பாற்றம் செய்யறோம். எந்த சாதி மக்களும் கஷ்டம் வந்தா நம்ம உதவுதான் செய்யறோம். ஆனா நம்மள சாதி விரியம்மா ஏன்னா சொல்லிட்டு போட்டோம், இணக்கமா போகணும், இணக்கமா இருக்கணும். ஒரு சில தலைவர்கள் சொல்றாங்க இணக்கத்தோடு போகணும், நாம இணக்கமா இருக்கணும். அப்ப நாங்க வம்புழுக்க வலைதான் அந்த சாயத்தை வம்புழுக்க வலைதான் கேட்கிறேன். சாதி பாப்பவன் சண்டாளன் சொன்னாரு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். தாழ்த்தப்பட்டவனை தாக்கினால் என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமன் சொன்னார். உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொன்னார். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தா நாடு நாசமாவும் சொன்னார். இருக்கிற தேவமார பூரா பட்டியல் சமூக மக்களை நிப்பாட்டி இருக்க தேவமார பூரா தோக்கடிச்சு எம்எல்ஏ எம்பி ஆக்கினாரு. யாரு? முத்துராமலிங்க தேவர். நம்ம சமூகத்துக்காரங்களை எல்லாத்தையும் தோக்கடிச்சு பட்டியல் சமூக மக்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கினாரு. அப்பேற்பட்டவரை போய் உழுதவனுக்கு நிலம் செஞ்சு 32 கிராமத்தை கொடுத்தாரு. அப்பேற்பட்டவரையே அவன் சாதி தலைவருனா நாம ஏதோ இரும்பு வந்து இணக்கமா போனா நம்மள நல்லவன் சொல்லிடுவானா? எப்படி நல்லவன் சொல்லுவான்? எப்படி நல்லவன் சொல்லுவான்? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையே ஜாதி வெறியன்னு சொல்றான். மாதிரி எங்க எப்படி சொல்லுவான்? அந்த முடிவு வந்துட்டேன். உனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன் பாட்டு அவன் வழியில போ. ஏன் மக்களை இடைஞ்சல் பண்ணி ஏன் மக்கள் டிஸ்டர்ப் பண்ணி சொன்னா நான் விட மாட்டேன். பொண்ணு புரியுதா? அந்த நோக்கத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க எல்லாரும் நாங்கெல்லாம் அப்படி போனோம் இப்படி போனோம், நான் அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஐயா அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரையே அவன் ஜாதி வெறியன்ட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்களுடைய வீரமும் முன்னோர்களுடைய தியாகமும் இன்னைக்கு கொச்சப்படுத்துறாங்க. புரியுதா? நீங்க கொச்சப்படுத்துறாங்க. இந்த நாட்டோட பாதுகாப்பை உறுதி செஞ்சது நம்ம. இந்த நாட்டுக்கு இன்னைக்கு ராணுவம் அமைச்சிட்டாங்க, அது நம்ம. இந்த நாட்டுக்கு காவல்னு ஒன்று இருக்குன்னா அதை நம்மளை பார்த்து கத்துக்கிட்டது. நம்ம காவலுக்கு நிற்க போய்தான். புரியுதுல? இன்னைக்கு நம்மளை நடமாடக்கூடாது, இவனும் தேவைன்னு சொல்லக்கூடாது. இவனும் ஆண்ட ஒரே ஒரு அமைச்சர் சொல்லிட்டா இருப்பான். அப்பா நானே ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன். ஆண்ட பரம்பரை நம்மலாம் நீங்களா படிக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதே ஒரு சாதி மினிஸ்டர் சொன்னாரு, நானும் இன்னாரும் 2 மினிஸ்டர் 2 பேரையும் சொல்றாரு. நம்ம 2 பேரும் இருந்தாதான் இந்த சமுதாயம், நாங்க அமைச்சரானதான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சமுதாயத்தை எல்லாம் ஒழிச்சிருவானுவோம் அப்படின்னு சொன்னவங்க மேலாம் அப்பெல்லாம் நம்ம பேசலாம். இவனுக்கு என்ன தெரியுமா? உங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை மட்டும் ஏன் எதுக்கான தெரியுமா? தமிழ்நாட்டில் இவங்க எல்லா சாதி பேரையும் முன்னாடி போடலாம். நடிகர்ல இருந்து எல்லாருமே வடநாட்டுக்காரன் எல்லாரும் இங்க போடலாம். அதெல்லாம் இவன் கேட்கவே மாட்டான். தேவைன்னு போடாத. அப்ப எந்த அளவுக்கு குல வெறி இருக்கான். நம்ம நண்பர் ஒருத்தர் கலன் ஒரு படம் இயக்கியிருக்காரு. கலன் ஏற்கனவே கிடுகுன்னு ஒரு படத்தை இயக்குனாரு. நம்ம ஐயா மருதுபாண்டியரை பத்தி முத்துராமலிங்கத்தை பத்தி நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு இயக்குனர். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் மேல ஒரு வழக்கு போட்டு விட்டானுங்க. அப்ப நானும் அவர் தான் ஒரு சில இடத்துலலாம் பயணம் பண்ணோம். அவர் மீது உள்ள வழக்குகளை இது பண்றதுக்கு நானும் கோட்டை நாடி இருந்தேன். அவர் ஒரு கலந்து ஒரு படம் முந்தானத்து ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்ன முந்தானத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பிரஸ் மீட் வருது. அதுல அவன் கேட்கான், அது என்ன நீங்க தேவர் என்ன மருதுபாண்டியர்னு சொல்லி. அப்படிங்க, ஏன்டா நீ இந்த இடத்துல நிக்கனாலே இந்த மருதுபாண்டியர் இல்லைன்னா நீ நிக்க முடியுமாடா? நீ வேலாச்சாரி இல்லைன்னா நீ நிக்க முடியுமாடா? எங்க ஐயா முத்துராமலிங்கத்தில் இல்லைன்னா நீ இப்ப நிக்க முடியுமாடா? அதெல்லாம் மறந்துட்டான். அப்ப நம்மள பேசவே கூடாதுங்கிறான். அவன் சொல்லிருக்கலாம், நம்ம பேசாம இருக்க முடியாது. அதனால எல்லாரும் வரலாற்றை பத்தி பேசுங்க. மேடைக்கு வரலாறு பத்தி சொல்லுங்க. எவன் கேட்டாலும் சொல்லுங்க. நீ யாரா? நீ இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு போறது காரணமே நான் தான்டா. நான் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்டா அப்படின்னு சொல்லுங்க. சுதந்திரம் நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். அதுக்காண்டி ஒரு சில சமூகம் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கு. மாற்றத்துல உசுறு விட்டது நம்ம தான்.
தான் அதிகம். அதை நினைச்சுக்கோங்க. பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இறையாக்கிய கூட்டம். அதை மனசுல வச்சு சொல்லுங்க. எவன் கேட்டாலும் சொல்லுங்க, பீரங்கி குண்டை நெஞ்சில தாங்கணும்ல நாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால நம்ம யாரு அப்படின்னு கேட்டா இப்போ இருக்க கொத்த வலிக்கு போகலாம், குழி வலிக்கு போகலாம். அதுக்காண்டி அவன் ஆட பரம்பரை இல்லையா? ஏன் இந்த நிலைமைக்கு நம்மளை உருவாக்கணும்? நாம ஒன்று கூட கூடாதுதான். இன்னைக்கு கொத்த வேலைக்கு போறதும் கூலி வேலைக்கு போறதும் ஏன்னா கூட முடியாதுல்ல. ஒரு நாள் வேலைக்கு போட்டாலும் வீட்டுல சாப்பாடு நாம மறுநாள் இருக்காது. மறுநாள் பிள்ளைகளுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கணும் பாருங்க. ஏன்னா இந்த பெரும் கூட்டம், இந்த கூட்டத்தை அடிமைப்படுத்தணும். அதுதான் இந்த வேலை. அதனால அடிமையாகக்கூடாது. நம்ம ஏன்னா அடிமையாகக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். உங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் நீங்க மனசுல நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆபத்து என்னை சுத்தி இருக்கு. எனக்கு தெரியுது மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க என்னை வளர விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஒரு சில நம்ம தேவ சமூகத்துல இருந்து துணை போறாங்கிறது தெரியும். நான் அதை கண்டுக்கிடல. என் இனத்தான் நீ என்னவும் பண்ணிட்டு போடா அப்படின்னு நான் விட்டுட்டேன். உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது அதுதான். நான் இருக்கும் பொழுதே என்னை எல்லாரும் பயன்படுத்துங்க. நான் உண்மையிலே உங்களை எந்த கலந்து கொண்டும் அடமான வச்சிட மாட்டேன், வித்துட மாட்டேன். புரியல? நான் ஓடிட மாட்டேன், உங்களை விட்டுட்டு ஓட மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் தெரியும். என்னோட நீங்க இங்க இருக்க அத்தனை பேரும் பிரச்சனைக்கு அப்புறம் தான் எங்க கட்சிக்கு வந்து இணைஞ்சவங்க. அதை நினைங்க. ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை முடிச்சுட்டு தான் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. எல்லா கிராமமும் இன்னைக்கு என்ன தெரியுமா? எல்லா கிராமமும் இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அவங்களெல்லாம் பிரச்சனை நம்ம தீர்த்து வச்சதுனால. சும்மா ஒன்றும் சேரல. நான் 2 கார்ல தான் போறேன், ஆனா 20 கார் வருதுல்ல, இப்படிதான் உங்களுக்கு. அதனால இதெல்லாம் இந்த போராளிகள் நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. எனக்குன்னு ஒரு அதுல ஆபத்து இருக்கு. அதெல்லாம் நான் வந்து இந்த ஆபத்துல நான் வந்து சரி பண்ணிடுவேன். நீங்க என்னை நிம்மதியா இருக்கணும். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கட்சிக்குள்ள பிரச்சனை எனக்கு டைவர்ட் ஆயிரும் மைண்டு. அதுக்கு தான் நான் அந்த கூட்டம் கூடியிருக்கேன். சின்ன வயசா இருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் எனக்கு பேச வச்சுட்டு எங்க ஐயான்னு நினைக்கிறேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. நான் அப்பவும் எனக்கு பேசவே வராது, தெரியாது. ஆனா இன்னைக்கு எந்த யூடியூப் சேனல்காரன் என்னை மடக்க பார்க்கான், என்னை யூடியூப் சேனல்காரன் மடக்க பார்த்தாலும் நான் கரெக்டா அவனுக்கு பதில் சொல்லிடுறேன். அது எப்படின்னு எனக்கே தெரியல. அப்ப இந்த சமுதாயத்தோட முன்னோர்கள் எல்லாம் என்னோட இருக்காங்க, எனக்கு வந்து அவங்க ஆசி வழங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தமிழ்நாடு முழுவதிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். என்னன்னா நம்ம கட்சியோட தீர்மானத்தை நான் முதலமைச்சருக்கு அனுப்புறேன். அந்த தீர்மானத்தை நான் வாசிக்கேன். எல்லாரும் பொறுமையாக கேட்டுக்கோங்க. தென் மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும். மே 16, 1998 தேதி வெளியான ஓய்வு பெற்ற நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய கமிஷன் பரிந்துரையை அறிக்கையை உடனடியாக அமல்படுத்தணும். தென் மாவட்டத்தில் எந்த நோக்கத்திற்காக ரத்னவேல் பாண்டியன் கமிஷன் அறிக்கை அடிப்படையில் தொழிற்சாலைகளை நிறுவி வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறல. அனைத்து தொழிற்சாலைகளிலும் வட மாநில இளைஞர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். தென் மாவட்டத்தில் பிறந்த அனைத்து தொழிற்சாலைகளிலும் மண்ணில் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும். இன்னும் அதிகமான தொழிற்சாலைகளை தென் மாவட்டத்தில் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும். வேலை வாய்ப்பு இருந்தால் தான் இந்த சாதி சண்டையை வராதுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அதன் பிரகாரம் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். 2வது தீர்மானம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தனி சட்டம். தமிழகத்தில் சமீப காலமாக தொடர்ந்து நிலவும் பெண் குழந்தைகளின் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் வகையில பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் விரைந்து முடிக்கும் வகையிலும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். பெண் காவலர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பெண்கள் காவல் கட்டுப்பாடு அறைக்குள் எளிதில் தகவல்களை தெரிவிக்கும் பொருட்டு பிரத்யேக ஸ்மார்ட் வாட்சுகளை பெண்களுக்கு அரசே வழங்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடும் சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். 3வது, சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அப்பாவி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த குணசேகரன் என்ற கொடிய அந்த சமூக விரோதியை சிறையில் வைத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த இறந்து போன அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும் சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வரை நான் கேட்டுக்கொள்றேன். அதையும் ஒரு தீர்மானமா நான் போட்டிருக்கேன். தமிழகத்தில் உள்ள 46 சட்டமன்ற தனி தொகுதிகளையும் 7 நாடாளுமன்ற தனி தொகுதிகளையும் மறுவரை செய்ய வேண்டும். சுதந்திரப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை ஒரு இந்திய குடிமகனால் தேர்தலில் நிற்க முடியவில்லை என்றால் அது ஜனநாயக படுகொலையாகும். அரசும் இந்திய அரசியலமைப்பும் அதற்கு துணை போகக்கூடாது. உடனடியாக ஏற்கனவே இருக்கும் தனி தொகுதிகளை மறுவரை செய்து பொது தொகுதிகளாக மாற்ற வேண்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 25.2% பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் உள்ளனர். மீத 74.8% மக்கள் பிசிஆர் எனும் வன்கொடுமை சட்டத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே சமநிலையற்ற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும் பிசிஆர் சட்டத்தை நீக்க வேண்டும். பிசிஆர் சட்டம் மூலம் பொய்யாக வழக்கு பதிவுபட்டு பாதிக்கப்படும் நபர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். பிற சமூகத்தினர் ஜாதி வெறியின் காரணமாக கொலை செய்த குற்றவாளிகளுக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் ஈடுபட்ட நபர்களுக்கும்
அவருடைய சந்ததியினருக்கு எஸ்சி எஸ்டி பிரிவில் உள்ள எந்த சலுகையும் வழங்கக்கூடாது. எம்பிசி பிசி ஓசி பிரிவில் உள்ளவர்களாக இருந்தாலும் சாதி வெறியின் காரணமாக கொலை செய்தால் குற்றவாளிகளுக்கு எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைக்காதவாறு தனி சட்டம் இயற்றணும். தென் மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாக பழிக்கு பழியாக நடந்து வரும் கொலைகளை தடுத்து கைது செய்யப்படும் குற்றவாளிகளை ஜாமீனில் வெளிவராதவாறு சிறையில் வைத்த தண்டனையை பெற்றுத் தரும் வகையில் தென் மாவட்டங்களை ஒருங்கிணைந்த சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து கொலை குற்றங்களை தடுப்பதற்கு மட்டும் பயன்படுத்தும் வகையில் முழு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும். இதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு காவல் நிலையம் இருக்கு. இப்போ சிப்காட் காவல் நிலையம் நம்மளுடைய காவல் நிலையம் எல்கைக்கு உட்பட்டது. அந்த சிப்காட் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஒரு எஸ்ஐ இருப்பார். அவர் தான் சுற்று வட்டத்தில் எல்லா பிரச்சனையும் பார்க்கணும், எல்லா பகுதிகளையும் அவர் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இதுல சம்பந்தப்பட்ட இந்த ஏற்கனவே சம்பந்தப்பட்ட வழக்குகளை குற்றவாளிகள் இருப்பாங்க, கொலை செஞ்சிருப்பாங்க, அடிதடி பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வரும்போதும் இவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க எங்க போனாலும் இவங்க தான் பாதுகாப்பு, எங்க போனாலும் இவங்க தான் கவனிக்கணுமா அப்படின்னு சொன்னா எப்படி இவங்களால தடுக்க முடியும்? மற்ற பணிகளை மக்களை யார் பார்க்கா? அதனால குற்றவாளிகளுக்கு தனி அவங்களை கண்காணிக்கணும்னு தனி ஒரு போலீஸ் பணியை உருவாக்கணும். அந்த லிமிட்ல உள்ள இன்ஸ்பெக்டரையோ அந்த ஏதாவது ஒரு நடந்துட்டா அந்த இன்ஸ்பெக்டருக்கு மெமோ கொடுத்தாங்க, அந்த எஸ்ஐக்கு மெமோ கொடுத்தாங்க. அப்ப அவங்க உயரதிகாரிக்கு பயந்து போய் என்ன பண்றாங்க? பதறாங்க. அப்ப பணியில கோட்டை விட்டுறாங்க. முடியாதுல்ல, ஒரு நீதிமன்றத்துக்கு பூரா குற்றவாளி தான் வர்றான். எல்லா நீதிபதியும் எப்படி ஒரு சேஷன்ல இருந்து பார்க்க முடியும்? அதனால குற்றவாளிகளுக்கு ஒரு மாவட்டத்தில் தனிப்படையை உருவாக்கி அவங்களை கண்காணிக்கணும். ஏற்கனவே பணியில் இருக்கும் காவலர்களுக்கோ இன்ஸ்பெக்டர்களுக்கோ அந்த பணியை கொடுக்க கூடாது. அவங்கள மக்களை பாதுகாக்கிற பணியை மட்டும் தான் ஈடுபடுத்த வேண்டும் என்பது இதனோட விதிமுறை. இதையும் தீர்மானமா சிஎம் அனுப்புறோம். தென் மாவட்டத்தின் அமைதியை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் தென் மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்க அமைதி குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். தென் மாவட்டங்களில் தற்போது நடக்கும் கொலைகளுக்கும் சமூக பதட்டத்திற்கும் மூல காரணமாக இருப்பது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான செய்திகளும் வன்முறையான கருத்துக்களுமே ஆகும். இது பற்றிய புகார் அளித்தாலும் சைபர் கிரைம் போலீசார் அவற்றை புகாரை எடுத்துக்கொள்வது கிடையாது. அதையும் மீறி அதிமுக போல் ஏதாவது ஒன்று இந்த வழக்குகளில் வழக்கு பதிவுப்பட்டாலும் குற்றவாளிகள் எளிதில் ஜாமீனில் வெளிவந்தாங்க. இந்த குற்றச்செயலை தொடரும் வண்ணம் உள்ளது. சமூக பதட்டத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் சமூக வலைதளங்களை கண்காணிக்கவும் சிறப்பு குழு ஒன்றை அமைக்கவும் போதுமான பயிற்சி பெற்ற காவலர்களை பணியில் அமர்த்தி தென் மாவட்டத்தில் சமூக அமைதி ஏற்பட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும். 11/9/1995 தமிழக அரசால் வெளியிடப்பட்ட கல்லர் மனோர் அகமடியார் சமூகங்களை தேவரணம் என அரசாணை அழைக்கக்கூடிய GOMS நம்பர் 38 உடனடியாக அமல்படுத்தி கல்லர் மனோர் அகமடியார் சமூகங்களுக்கு தேவர் என சாதி சான்றிதழ் வழங்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். தமிழக மக்களின் நீண்ட நேர கோரிக்கையான மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியகுலர் வழிதோண்டல் பசுமன் முத்துராமலிங்க அவருடைய பெயரை சூட்டுவதாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் போது வாக்குறுதி கொடுத்த முதல்வரின் வாக்குறுதியானது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு எந்தவித தடங்கள் இல்லாமல் மத்திய அரசு முழு மனதிலும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆங்கில ஏகாதிபத்தியை எதிர்த்து இந்தியாவின் முதலில் வாழேந்திய ஆங்கிலேயர்களை எதிர்த்த பாண்டியகுல வழிதோண்டல் மாமன்னர் காத்தப்ப புலித்தேவர் அவர்களின் முழு உருவ வெங்கலச்சிலையை இந்திய அரசு நாடாளுமன்றத்திலும் தமிழக அரசு சட்டமன்ற வளாகத்தில் நிறுவ வேண்டும். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் முதல் சுதந்திர போராட்ட வீரரான புலித்தேவருக்கு சிலை அமைக்க வேண்டும். தமிழக மக்களின் நீண்ட நாள் கனவாகவும் அதனை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். புலித்தேவர் அவர்கள் கடைசியாக மறைந்ததாக கூறப்படும் தற்போதுள்ள தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலில் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக முழு வெங்கல சிலை அமைக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தடை வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு சங்கரங்கோவிலில் உள்ள புலித்தேவர் அறையில் மாமன்னர் காத்தப்ப புலித்தேவர் முழு உருவ வெங்கல சிலையை வைக்க வேண்டும். இதெல்லாம் சிலை அடிச்சாச்சு. சங்கரங்கோவில்ல கோயிலுக்கு உள்ள ஒரு மறைஞ்ச இடத்துல அந்த போட்டோவை எடுத்துட்டு வெங்கலத்தில் வைக்கிறதுக்கு சிலையெல்லாம் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு உள்ள வைக்கிறதுக்கு தான் இப்ப பிரச்சனை. சிலைகளுக்கு புதிய சிலைகளுக்கு அனுமதி இல்லையா? நாம சிவபெருமான் சிலையோ நாம பெருமாள் சிலையை சொல்லலப்பா, அந்த கோயிலை கட்டின மாமன்னர் புலித்தேவருடைய சிலையை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த மாதிரி HRMC இந்து அறநிலைத்துறை இதுல சாதி வெறி பிடிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க மூலியமா தான் பல்வேறு வரலாற்றுகள்லாம் கல்வெட்டெல்லாம் போய் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அதிகாரிகள் வச்சு துணையோடு அவங்களுக்கு ஆப்படிக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தூத்துக்குடி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை வைக்கணும்னு சொல்லி PMT மக்கள் பாதுகாப்பு சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கையா இந்த மனு அனுப்புறோம். வட்டார ஜீவநதியாக விளங்கும் தாமிரபரணி நதி நீரை காப்பாற்ற வேண்டும். தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தணும். வீணாக கடலில் கிடக்கும் நீரை தடுத்து நிறுத்தி
தடுப்பணைகளை கட்டி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகள் தாமிரபரணி ஆற்று நீரை குடிநீருக்காக எடுக்கிறேன் என்ற பெயரில் அனைத்து தேவைகளையும் பயன்படுத்தி தண்ணீரை வீணடிப்பதாக தகவல் வருது. இது பற்றி உரிய விசாரணை நடத்தணும். தமிழகத்தில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல்கள் படுகொலைகளும் அதிகரித்துள்ளன. அதனை தடுத்து நிறுத்திற்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தணும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது, கொடுத்திருக்காங்க, வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் இதுவரை அந்த திட்டம் நிறைவேறவில்லை. உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு இலவச வீடுகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாரத்தை காப்பாற்ற வேண்டும். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகாசி மற்றும் அதனை சுற்றி வாழும் பகுதிகளில் பொதுமக்கள் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதை பிரதான தொழிலாக செய்து வருகிறாங்க. சமீப காலமாக பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்துகள் நிகழ்வு, அதில் உயிரிழப்புகள் அதிகமாக இறந்து நிறைய பிள்ளைகள் அனாதியாகிறாங்க. விவசாயம் மாதிரி அங்கே வெடி தொழில் பண்றாங்க. இதையெல்லாம் அடிக்கடி விபத்து ஏற்படுது. அதற்கு காரணமாக அதுக்கு முறையான லைசன்ஸ் இல்லாம ஒரு கம்பெனியை இயக்குவது, ஒருவர் பேர்ல வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு கொடுப்பது, முறையாக பயிற்சி இல்லாத தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை நேற்றும் ஒரு 7-8 பேர் இறந்துட்டாங்க. நினைக்கிறேன் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நிறைய உயிர் சிவகாசியில் போகுது. இதை தடுத்து நிறுத்தணும். தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சேர சோழ பாண்டிய பல்லவ நாயக்க மன்னர்களின் கல்வெட்டுகள் நிறைந்துள்ளன. அவை அனைத்தையும் படியெடுத்து அந்தந்த கோவில்களில் மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக காட்சிப்படுத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் கைப்பற்றப்பட்ட பல லட்சம் ஓலைச்சுவடிகள் இன்னும் முழுமையாக மொழிபெயர்க்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதற்கான உரிய ஊழியர்களை விரைவில் நியமித்து நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற வரலாறுகளையும் அறிவியல் விஞ்ஞானத்தையும் தொகுத்து மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக ஆவணப்படுத்த வேண்டும். தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் நம் முன்னோர்களின் செப்பேடுகள் இன்னும் பல தனிநபர்களிடம் உள்ளது. அவற்றை தமிழக அரசு கைப்பற்றி அதில் உள்ள தகவலின்படி எடுத்து நம் முன்னோர்களின் வரலாற்றை வெளியுறவுக்கு கொண்டு வர வேண்டும். வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட தமிழ் கடவுள் விக்கிரகங்களையும் கலைப்பொருட்களையும் விரைந்து மீட்டு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு, மாநில தனியார் நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை தமிழர்களுக்கான 90% இடஒதுக்கீடை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்துகிறது. இதெல்லாம் நம்ம தீர்மானமா போட்டிருக்கோம். புரியுதுங்களா? நாம சாதி கட்சின்னு சொல்லி 4 பேர் சொன்னாலும் நாம தமிழ்நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும், எல்லா மக்களையும் காப்பாற்றணும். தெரியல, அதனால நீர்நிலைகள்ல இருந்து கோவில்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம தான் காப்பாற்றுறதுனால தீர்மானங்களை அப்படி போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதனால நம்ம தான் நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பு என்பதை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நொடியும் மனசுல நீங்க பதிஞ்சு செயல்படுங்க. ஆமா, தெரியுது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு இந்த பதிவு இருக்கிற உளவுத்துறை ஐஎஸ் யாரும் இருந்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர்ல தொடர்ந்து முக்கொழுவு சமாஜோட வரலாறு அழிச்சுக்கிட்டே வராங்க. இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் திருச்செந்தூர் கோவில்ல அறங்காவலர் குழுல மொத்தம் 5 பேர்னா அதுல தேவமாறு உண்டு. உலகம் தோன்ற திருச்செந்தூர் கோயில் தோன்ற நாள்ல இருந்து. ஆனா இப்ப கிடையாது. தேவமாறு எடுத்துட்டியா? குலசேரப்பட்டினம் கோயிலும் தேவமாறு எடுத்துட்டியா? உள்ள இருக்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. சாண்டா சின்னப்பத்தவர் கட்டி கொடுத்த அந்த மண்டபத்தை இப்ப ஏதோ மறைச்சிட்டதா தகவல். அதாவது அதுக்கு மேல பில்டிங் கட்டி அதற்கு கீழே பில்டிங் கட்டி எப்படி பாருங்க. அதான் அந்த தேவர்ல இருக்க கூடாதாப்பா. ஆனா உள்ள ஒரே ஒரு சாதி, உள்ள ஒரு போட்டோ, முருகப்பெருமான் தூக்கி கடல்ல போட்ட மணிக்கு ஒரு போட்டோவை எடுத்து அதை உள்ள வச்சு அதுக்கு கீழே அந்த சாதி பேர், அந்த போட்டோ பேர் ஒரு 500 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த கோயிலை கட்டினது பரிகார சுவர் கட்டினது சாண்டா சின்னப்பத்தவர். இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்டா சின்னப்பத்தவர் பேர் நாங்க வைக்கும் அப்படின்னு எனக்கு லெட்டர் போட்டுருக்காங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்காண்டி பொறுத்திருக்கேன். வீராபாகு தேவரம் வீராபாகு மூர்த்தியா மாத்திட்டானுங்க. சாதி வெறி பிடிச்ச அந்த அதிகாரிகள் இருக்க போய் தான் மாத்திரம். அதனால திருச்செந்தூருக்கு மிகப்பெரிய போராட்டம் விரைவில் இருக்கும். அதுல மாட்டுக்கிறது கிடையாது. 2000-3000 பேரோட வருவோம் கோயிலுக்கு. புரியுதா உங்களுக்கு? அங்க நடந்துகிட்டு அநியாயம் நடக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. திருச்செந்தூருக்கு வர முருக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது. கழிவறைகள் கிடையாது. பெண் பிள்ளைகள் கஷ்டப்படுது. பணம் உண்டி கொள்ளடிக்கிய. அப்ப அந்த திருப்பதிக்கு நீங்க சரி பண்ணிருக்கலாம். இன்னமும் நீங்க பண்ணல. நிறைய கம்ப்ளைண்ட் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால போராட்டம் என்பது நமக்கு ஓய போறது இல்லை. இந்த வருடம் முழுக்க போராட்டம் தான். மாற்றுக்கத்தில் அதுல திருச்செந்தூர் போராட்டம் நடக்கும். திருச்செந்தூர்ல நாம சொன்ன மணிக்கு இந்த நம்ம வரலாற்றை சரி பண்ணல, நம்மளுடைய பேர்களை அழிக்காங்க, மீண்டும் அதை வைக்கல, நான் சரி பண்ணல அப்படின்னா 2000-3000-4000 தேவமாரோட போய் திருச்செந்தூர் கோயிலை பிடிச்சுக்கிடுவேன். உள்ள போய் உட்காந்துக்கிடுவேன். சட்டம் இல்லாம உள்ள உட்காந்து என்னெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு ராணுவம் அதை கொண்டு வந்தாலும் முடியாது. அதை நினைச்சுக்கோங்க. இதை நான் மனசார சொல்லுதேன். யாருக்கிட்டவே நான் 2000 வருடம் போய் பிடிக்க முடியுதான் கோயில உயர் அதிகாரிகள் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான்
நான் இறங்கி போன ஏற்கனவே தேவர்குடியில் எடுக்கும் பொழுது அதை நம்ம பிஎம்டி தான் தூக்கி மாட்டுச்சு. அதை நீங்க எல்லாரும் சொல்லலாம். நீங்க இந்த திருச்செந்தூர்ல தேவர்குடியில் சாண்டா சின்னப்பத்தர் கட்டினதுக்கு அடையாளம் இருக்குன்னா அதுக்கு இந்த பிஎம்டி தான் காரணம். அதை எல்லாரும் சொல்லுங்க. அதனால யாரும் நீங்க உங்களுக்கு வாட்ச நான் நீங்க தலைவரா என்னை வயசு கம்மியா இருந்தாலும் எத்தனையோ வயசுக்கு மூத்தவர்களா இருக்காங்க. அவங்களாம் என்னை தலைவர் அண்ணன் அப்படிலாம் சொல்லும் பொழுது எனக்கே மனசுல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த உண்மைத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்படி சொல்றாங்க. கடவுளை கூட நான் சாமி கும்பிடும் பொழுது என்ன வேண்டி கும்பிடுதுன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சாமி கும்பிடுற நேரம்லாம் எந்த சாமி நான் கும்பிட்டாலும் இறைவா இந்த இயற்கையான குணத்தை மட்டும் என்கிட்ட இருந்து மாத்திராத, நான் பணம் காசுக்கு விலை பெறக்கூடாது, சுகபோக வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். என்னோட இயற்கை குணத்தை எந்த காரணமும் மாத்திராத அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் இன்ன வரைக்கும் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு வெயில் காலங்களில் தாங்க முடியாம இருந்தாலும் அவங்களுக்கு ஏசி வச்சிருந்தாலும் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஏசியில் போய் படுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு ஜெயிலுக்குள்ள ஏசிக்கு மாட்டி தருவாங்களா? தரமாட்டான். எந்த நேரம்னாலும் ஒரு தலைவன் ஜெயிலுக்கு போவதுக்கு தயாரா இருக்கணும். மக்களுக்காண்டி தொண்டர்களை அனுப்பி வேடிக்கை பார்க்கணும் தலைவன் கிடையாது. அதனால உங்களுக்காண்டி நான் சிறைக்கு போவதுக்கு தயாரா இருக்கிறேன், ரோட்ல படுத்து கிடக்க தயாரா இருக்கிறேன். ஒவ்வொரு தலைவன் சொல்லுவான், நான் அந்த ஊருக்கு வரேன், அந்த பெரிய ஹோட்டலா போடுங்க, ஜிம் இருக்கணுமா, ஜிம் இருக்க ஹோட்டலை பார்த்து போடுங்க அப்படின்னா அங்க 20,000 அப்பா எது அப்படி. நான் அப்படி கிடையாது. நீங்க என்னை கொண்டு போய் எந்த ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள போட்டாலும் சரி, காட்டுல போட்டாலும் நான் போய் படுத்துவதுக்கு நான் தயாராக அப்படிதான் உடலை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். எதையும் தாங்கக்கூடிய ஒரு உடலா நான் சரி பண்ணிட்டு வரேன். ஏன்னா இந்த போராட்ட காலங்கள் நிறைய இருக்கு. எப்படி என்னையும் பிடிச்சி 2-3 வருஷம் ஜெயில போடுவான். அது கண்டிப்பா நடக்கும், அதுல மாற்றுறது கிடையாது. அதுக்கெல்லாம் நான் பயப்படல. அதுக்குள்ள அந்த மாதிரி போராளிகளை உருவாக்கிட்டோம்னா நான் ஜெயில இருந்தா நீங்க பாத்துக்குவீங்களா? என்னை பிடிச்சி உள்ள போட்டா நீங்க போராடணும்ல, அப்ப நீங்க கட்டுக்கோப்ப வரணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் சாட்டு. இதுதான் உங்க எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கிட்டு வரேன். சமூகத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் மீண்டும் சொல்லுறேன், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் உடல் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்க எல்லாரும் சண்டை போடாம நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு உங்களுக்குள்ள இது வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துடுங்க. அதை மறந்துட்டு நம்ம இனத்துக்காண்டி நம்ம அந்த ஒரு வருஷம் கண் முழிக்காம நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சாத்தூர் தொகுதியை நம்ம குறி வச்சிருக்கோம். மாற்றுக்கருத்துல அனைவரும் அனைத்து தொகுதியிலும் போட்டியிடுறதுக்கு தயாராகிறீங்க.